சொல்லி ஐயா அவங்களுடைய கொடுத்த சில சாட்சிகள் எங்களோட வாழ்க்கையிலே அவங்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறது. அதை கொடுத்ததான சில வார்த்தைகளை சொல்ல தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவர் நன்றி. சங்கீதம் 116:15 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. ஸோ அந்த வசனம் சிலருக்கு புரியலாம், சிலருக்கு புரியாமல். அது எப்படி அவரோட பார்வைக்கு அருமையானது? என்னுடைய தாய் மரணத்தினே இந்த கேள்வி எனக்குள்ளே வந்தது. என் தாயார் எழுந்தபோது எனக்குள்ளே கொஸ்டின், இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே அப்படின்னு. நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு பதில் கிடைத்தது போல் ஒரு தோற்றம் இருந்தது. ஆனால் அவங்க இறந்துட்டாங்க. அப்போ எனக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி, தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், ஆனாலும் எப்படி இந்த மரணம் ஏற்பட்டது, என்ன ரீசன் அப்படின்னும் போது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம் என்னென்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார், எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு பதில். புரியலை. அதை நான் கேட்டதுக்கு இதுக்கு பதில் இல்லையே, எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவனாக இருக்கிறன்னு எனக்கு தெரியுமே. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, அவனை நீ உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக, உன்னுடைய சமாதானத்துக்காக உன்னுடைய தாயும் கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் என்று நீ நினைக்கிறாய். நான் அவர்களுக்கும் தேவனாக இருக்கிறேன். அவங்களுடைய உடல் சூழ்நிலைகள், அவருடைய காரியங்கள் எல்லாமே நான் அறிந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் அவங்க இறப்பது தான் மேன்மையானது, சரியானது என்ற ஒரு விளக்கத்தை என் ஆத்மாவிலே தேவன் கொடுத்தார். அப்போது நாம் நினைக்கிறோம், இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே. ஏன்னா தேவ மனிதன் அநேகருக்கு அவர் இந்த இந்தியா மற்ற நாடுகளுக்கும் சென்று அவங்க அவங்களுடைய ஊழியத்தை அநேகரோட வாழ்க்கையில் அவங்க வெளிச்சமாக இருந்திருக்கிறாங்க. தேவனுடைய வெளிச்சம், இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சமாக இருந்திருக்கிறாங்க. அநேகருக்கு அவர்கள் உதவியாக இருந்திருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில், இந்த வயதில் இது ஒன்றும் பெரிய வயதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த வயதில் அவங்க கடந்து சென்றிருக்கிறார்கள் தேவனிடத்தில். இந்த கேள்விகள் இருக்கலாம், ஆனாலும் இதுதான் பதில். அவர்களுக்கு தேவையான இளைப்பாறுதல் தேவன் தந்திருக்கிறார். அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. எங்களோட வாழ்க்கையில் ஐயாவை குறித்ததான காரியம். எனக்கு 15 வருடமாக எனக்கு தெரியும் அவங்கள. எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும். இவங்க அதுக்கு முன்னாடி இருந்தே, சின்ன வயசுலேருந்தே இவங்க இந்த சர்ச்சுக்கு எல்லாமே இப்போ நல்ல ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக எப்படி பார்ப்பாங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் பாஸ்டர் வந்தப்போ ரொம்ப உரிமையோடு இது பண்ணாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் நிறையா பாஸ்டர்ஸ் பார்த்துருக்கேன், அந்த அளவுக்கு உரிமையாக யாரும் பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு உரிமையாக பேசினாங்க, பண்ணாங்க. ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு பாஸ்டர் இந்த அளவுக்கு உரிமையோடு இருக்கிறாங்க. அது மாத்திரமில்லை, அவங்க ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான். வீட்டுக்கு நான் ஒரு சில உதாரணங்கள் சொல்லலாம். எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா தோசை சுற்றுக்கிட்டு கேட்பாங்க. 2 தோசை தான் சாப்பிடுவாங்க, அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. 2 தோசை தான், சின்ன தோசை. பெருசாகவும் சாப்பிடணும், சின்னதாக நல்லா மெல்லிஸாக 2 தோசை. அப்புறம் அந்த இட்லி பொடி வச்சு கேட்பாங்க. வேறு எதுவுமே இல்லை, சட்னிலாம் வேண்டாம், இட்லி பொடி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கொடுமா அப்படி, அவ்வளோதான். 2 தோசை சாப்பிடுவாங்க. அது எப்போ வந்தாலும் கேட்பாங்க. அந்த இட்லி பொடி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி ரொம்ப எளிமையான ஒருத்தர், உரிமையோடு நம்மளை என்ன சொல்கிறது, நம்மளை நினைத்து கொள்கிறவர்கள். போன 2-3 வாரத்துக்கு முன்னாடி இங்கே பாஸ்ட் ஜெபம் பண்ண வந்திருந்தோம். அப்போ எல்லாம் ஜெபம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக ஜெபம் பண்ண வரும்போது, சரி ஓகே ப்ரேயர் பண்ணுறதுக்காக முட்டிக்கால் போட்டோன்னே, ஏன் முட்டிக்கால் போட்டிங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு 2 கால்லையுமே ஃப்ராக்சர் ஆகி கொஞ்சம் முட்டிக்கால் ரொம்ப போட முடியாது. ஸோ அதையெல்லாம் நினைவு வைத்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன அவங்களுக்கு இல்லையா? அவங்க எத்தனையோ பேரை பார்க்குறாங்க, ஆயிரக்கணக்கான பேருக்கு அவங்க ஊழியம் செய்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேரோட பிரச்சனைகளை அவங்க கேட்குறாங்க அவங்களுக்காக. அப்போது ஒரு மனிதன் ஜெபத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் நினச்சிக்க முடியும். இவங்களுக்கு காலில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நான் தினமும் பார்க்குறதில்ல, பேசுகிறதில்ல. எப்போயோ வர நேரம் பார்க்குறேன். இவங்க கொஞ்சம் அடிக்கடி பேசுவாங்க. பட் ஆனால் நான் அதோடு இன்னும் கம்மி தான். ஆனால் அது எதை குறிக்கிறதுனா, அவள் நமக்காக ஜெபம் செய்கிறார்கள் என்பதை குறிக்கிறது. தனிப்பட்ட ஜெபத்தில் நம்மளை நினச்சிக்கிறாங்க. அப்படி நினச்சா மட்டும்தான் ஒருத்தரால் தெரிஞ்சுக்க முடியும், இவங்களுக்கு காலில் ப்ராப்ளம் இருக்குது, இவங்களால் முட்டி காலில் போட முடியாது அப்படின்னு சொல்லி. இப்போது அப்படிப்பட்டதான அந்த ஆத்ம ஆதாயம் செய்கிறதா இருந்தாலும் சரி, ஆத்மாக்களுக்கான அந்த பாரம் ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய குடும்பமாக நினைக்கிறாங்க. அதுமாதிரி உபசரிக்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் இந்த உலகத்தில். இப்போ யாரும் அந்த மாதிரி செய்கிறதில்லை. உங்கள் வீட்டுக்கு வந்தோம்னா எல்லாருக்கும் எதையாவது கொடுத்து ஒரு காஃபியாவது போட்டு கொடுத்துருவாங்க. பால் இருக்கா அதெல்லாம் இல்லை, காஃபியை போட்டு கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் ஏதாவது குடிக்கணும், ஏதாவது சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு
ஏன்னா இப்போ எத்தனையோ பேர் பார்க்க வருவாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு நேரம் காப்பி போடுறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஒரு தினமும் இப்போ பாஸ்டர் வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க. எல்லாரையும் கவனிக்கணும், எல்லாருக்கும் உபசரணை செய்யணும். அந்த காரியங்கள் எல்லாவற்றிலுமே ரொம்ப மேன்மையான ஒரு இடம் அவங்களுக்கு உண்டு. அதுமாதிரி இன்னொரு விஷயம் அவர்களை குறித்து நான் ஆச்சரியப்படுகிற ஒரு விஷயம் என்னென்னா, பதறி பேசவே மாட்டாங்க. என்ன தான் இருந்தாலும் சரி, அந்த பதறி பேசுகிறதே கிடையாது. பொறுமையாக தான் சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் சரி அது பொறுமையாக சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம். நான் அவர்கள் இடத்துல பார்த்தேன். அநேக போதர்களை பார்த்துருக்கோம். சில பேர் கோவம் வரும், அப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்போ எங்கள் வீட்டம்மா எதுவாக இருந்தாலும் முதல்ல ஃபோன் பண்ணுறது இவங்களுக்கு தான். எந்த நேரம்னு பார்க்க மாட்டாங்க, டக்குன்னு அடிச்சிடுவாங்க. நைட்டு 10 மணிக்கு இப்போ கூட டக்குன்னு அடிச்சிடுவாங்க. பாஸ்டர் பார்த்தா எடுத்துருவாங்க அப்படின்ட்டு எடுப்பாங்க. ஒரு உரிமையோடு ஃபோன் பண்ணுவாங்க. எதனால என் மகனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும், அடிச்சிடுவாங்க. பெங்களூரில் இருப்போம் நாங்கள். பெங்களூரில் வந்துட்டு அடிச்சிடுவாங்க, ஃபோன் அடிச்சிடுவாங்கன்னே சொல்லுவாங்க. பாஸ்டர்கிட்ட பேசுனா அது ஒரு சமாதானம், ஒரு ஆறுதல். அவங்க சொல்லுவாங்க, நீ ஒன்றும் பயப்பட, எதுக்கு நீ பயப்படுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன வச்சு ஜெபம் பண்ணு, இல்லை அதை அப்படி சொல்லுவாங்க. அப்படி அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே அந்த இது சரி. அப்படி அநேகருக்கு தேவனுடைய வார்த்தை நம்ம கலங்கி நிற்கிற நேரத்தில், நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரியல, எப்படி போகிறதுன்னு தெரியல, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலன்ற சூழ்நிலையில் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணோம்னா அவர் நிச்சயமாக ஒரு பதில் இருக்கும். அதுவும் வந்து ஆறுதலான பதிலாக இருக்கும். ஆறுதலான பதில், சரியான பதில், ஒரு ஆறுதல். சும்மா பேருக்கு ஆறுதல் கிடையாது. ஜெபிச்சு தேவனிடத்தில் கேட்டு நமக்காக மன்றாடி அவங்க சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணி சொல்லுவோம், இந்த மாதிரி பிரச்சனை ஃபஸ்ட், சரி ஓகே ஒரு 4 நாள் கழித்து ஃபோன் பண்ணு, நான் ப்ரேயர் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்வாங்க. இல்லை செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் கால் பண்ணு, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் கால் பண்ணி கேட்போம். கால் பண்ணி கேட்டால் சொல்லுவாங்க, அது ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டாம், கடவுள் இப்படி சொல்கிறாரு, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அந்த பதில் பார்த்திங்கன்னா ஆறுதலான ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை தைரியப்படுத்துகிறதான ஒரு வார்த்தையாக இருக்கும். அது சும்மா கிடையாது, அது தேவனிடத்தில் மன்றாடி அதை தேவனிடத்துலேருந்து பெற்று நமக்கு கொடுக்குறது. சும்மா ஏதோ கடவுள் சொல்கிறாரு நான் சொல்கிறேன் அப்படி இல்லை. மோசே வந்து அந்த ஜனங்களுக்காக மன்றாடுறதை நம்ம பார்க்குறோம். என்னோடய ஜீவனை எடுத்துக்கோங்க அதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் பாஸ்டர் கூட மன்றாடி நம்ம கேட்குறதுக்கான ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 4 நாள் கழித்து பண்ணுங்கன்னு சொல்கிறேன், சரி 4 நாள் சும்மா ஏதோ சொல்கிறாங்க அப்படி இல்லை. மன்றாடி நமக்காக கேட்டு அதை பெற்று நமக்காக கொடுக்குற ஒரு தேவ மனிதன். இப்படி நிறைய காரியங்களை அவர் குறித்து சொல்லலாம். அது மாதிரி ஞாபகம் வச்சுப்பாங்க. எல்லாத்துக்கும் கரெக்டாக கேலண்டர் கொடுக்குறதெல்லாம் கரெக்டாக காலையில் விடியகாலையிலே சில நேரம் வந்துடுவாங்க. வந்து கேலண்டர்லாம் கொடுத்து அந்த வருஷத்தில் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் அவங்கள மாதிரி ஒரு எளிமையான ஒரு மனிதரை பார்க்குறது ரொம்ப கடினம். இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம், அநேக தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி அநேகரை நம்ம டிவியில் பார்க்குறோம், அநேக காரியங்கள் பார்க்குறோம். அவர்களுடைய விஷயங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்குறோம். இப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷனுடைய காரியங்களையும் நம்ம நேரடியாக நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன செய்கிறோம். இவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த வசனம் இப்படி தான் சொல்லுது. இப்படி ஒரு வசனம் இருக்குது. அதே 116ஆம் சங்கீதத்தில், கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இப்படி சொல்லியிருக்கு இந்த வாசனம். இது இப்படியாக வாசித்தால் எப்படி இருக்கும்? கர்த்தர் என்ற வார்த்தையை எடுத்துகிட்டு செல்வராஜ் பாஸ்டர், எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் அப்படி நம்ம போட்டு பார்த்தோம். நமக்கு அநேக நேரம் நமக்காக பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க, அநேக நேரம் மன்றாடியிருக்காங்க, அநேக நேரம் ஆலோசனை சொல்லுவாங்க. எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அது நம்ம நிச்சயமாக செய்வோம். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் நமக்கு பேசின வார்த்தைகள், அவர்கள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள், கோவப்படாத, ஜெபம் பண்ணு, அடிக்கடி நம்ம என்கிட்ட சொல்லுவார், தியானிங்க, பைபிள் எடுத்து தியானிங்க, பாட்டு பாடுங்க, நல்லா பாட்டு பாடுங்க, விடுதலை உண்டு, பைபிள் எடுத்து வாசிங்க, தியானிங்க. ஏன்னா கடைசியாக வந்தபோது அதான் சொன்னாங்க. என்கிட்ட சொன்னது, நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கிறீங்க அப்படின்னாங்க. என்னடா வீக்காக இருக்கும்னு சொல்கிறாங்க, உடல் ரீதியான மன ரீதியாக என்ன சொன்னாங்க, பைபிள் எடுத்து தியானிங்க, நீங்கள் இந்த காலத்தை வந்து பைபிள் எடுத்து தியானிக்க பயன்படுத்துங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு நேரமும் ஒரு ஆறுதலான. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எப்போ வந்தாலும் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற காரியங்கள், அவங்க பேசிட்டு போகிற காரியங்கள் நம்ம குடும்பத்தில் சமாதானம் உண்டு பண்ணுற மாதிரி, இப்படி தான் அநேக ஆறுதலான வசனங்கள் நம்ம வாழ்க்கையில், என்னோடய வாழ்க்கையில் அவங்க அநேக நேரம் சொல்லியிருக்காங்க. நான் கண்ட நேரத்தில் எல்லாமே எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு. அவங்க வந்து போன அவங்களோட பேசின ஒரு சில காரியங்களாக இருந்தாலும் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து எப்போயாவது தான் வருவேன். இப்போ வந்து நிறைய பேர் இங்கே இருப்பாங்க. ஜெபம் பண்ண வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்தனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துட்டேன் அப்படின்னும். அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பெரிய பாஸ்டர், அவங்க எல்லோரும் ஒன்று தான் இல்லை. ஆனால் அப்படி ஆனால் என்ன காரணம் அப்படின்னா, அதுதான் அவங்க நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பை காட்டு.
நம்ம மேலே வைத்திருக்கிறது அன்பு. அந்த அன்பின் நிமித்தமாக சரி நிற்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கோச்சிக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இல்லை இது கொஞ்சம் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் செய்வாங்க. அதுதான் தாழ்மை. அவர்களுக்குள்ளாக இருக்கிற தாழ்மை. அவங்க எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும், தேவனோடு பேசுகிறதா இருந்தாலும், உறவாடுகிறவராக இருந்தாலும், அவருடைய தாழ்மை. அவங்க இந்த உலகத்தில் அநேக காரியங்களை காமிச்சிருக்காங்க. நான் சொல்கிறதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா நான் அவளோட அதிகமாக நேரடியான தொடர்பு அப்படின்னு எதுவும் கிடையாது. அங்கே வர நேரம் பார்க்குறது, அவங்க அங்கே வந்த நேரம் பார்த்தது இதுதான். பட் அந்த காலகட்டத்திலே இத்தனை காரியங்களை அவளிடத்தில் என்னால் பார்க்க முடிந்தது. அப்படின்னா அவரோடு கூட இருந்து இந்த சபைக்கு அவரோடு இருக்கிறவர்கள் எவ்வளோ காரியங்களை அவரை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீங்க. அதெல்லாமே தேவனுக்கு சாட்சியாக இருக்குது. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த நாளிலே கூட இந்த மரணமானது நமக்கு சொல்ல ஒரு விஷயம், தேவனுடைய வருகை நம் சமீபமாக இருக்கிறது. அதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். தேவனுடைய வருகை நம்ம வாழ்க்கையில் சகிக்கும். அது கடைசி எப்படி நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். நமக்கு மரணம் ஒன்று உண்டு, உயிரோடு இருந்தால் தேவனை நம்ம சந்திப்போம். ஸோ 2 காரியங்கள் ஏதோ ஒன்று, ஆனால் அது சமீபமாக இருக்கிறது. அதை மாத்திரம் மனதில் வைத்துக்கொள்வோம். இப்போ அவங்க எத்தனையோ காரியங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க, எத்தனையோ காரியங்கள் நடத்தியிருக்காங்க. அவர்களுக்கு நாம் செய்கிற உபகாரம், இந்த வசனத்தின் படி பார்க்கணும், அவர்களுக்கு நாம் செய்கிற உபகாரம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிகிறது தான். அவர்கள் நமக்கு சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி இன்னும் நம்ம சீர்திருத்திக்கலாம், எப்படி கடவுளுக்கு இப்போ முன்னாடி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம் நிறுத்திக்குவோம் அப்படின்ற ஒரு காரியத்தை தான் எனக்கு கடவுள் உணர்த்துறார். ஸோ இந்த காரியத்தின் நிமித்தம் அதை தான் நான் சொல்ல விரும்பினேன். என்னோடய வாழ்க்கையில் அதை தான் நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன், அதை நான் செய்ய விரும்புகிறேன். அவர்கள் செய்த எல்லாரும் இந்த நேரத்தில் அவர்கள் நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு கோடான நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் என் வாழ்க்கையில் தேவன் காண செய்த கிருபைகளுக்காக, அவரோடு பேசி பழக செய்த கிருபைகளுக்காக அவருக்கு கோடான நன்றியை எடுக்கிறேன். பிரைஸ் லார்ட். ஆண்டோடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாஸ்டர் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து எனக்கு ரொம்ப நம்ம அழக்கூடாதுன்னு நினச்சாலும் சரீரத்தில் இருக்கிறதுனால இந்த அன்பின் நிமித்தம் கண்ணீர் வருது. நேற்று சாயங்காலம் கேள்விப்பட்டோடனே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இது பொய்யா இருக்கக்கூடாதான்னு நினச்சேன். தெரியாமல் சொல்கிறாங்களா இருக்கும்னு. ஆனாலும் நான் கொஞ்ச நேரம் யோசிச்சிட்டேன், ஏன் ஆண்டவர் இப்படி நடந்துச்சு, இவ்வளோ சீக்கிரமாக ஆண்டவர் இப்படி எடுக்க வேண்டிய இது இல்லையே அப்படின்னு நினச்சேன். ஆனாலும் கர்த்தருக்கு நம்ம ஆலோசனை சொல்ல முடியாது, கர்த்தருக்கு நம்ம ஒன்று கேட்கவும் முடியாது. அவர் ஆலோசனையில் பெரியவர். அதனால் இன்னும் பெரிய அழிவுகள் வரதுக்கு முன்னக்கூட்டி ஆண்டவருடைய பரிசுத்தமான எடுத்துக்கொண்டாருன்னு தான் நான் மனசை நினச்சி தேர்த்திக்கிட்டேன். என்ன சிறு வயதில் நான் 6th படிக்கும் போது அப்போ இருந்தே வள்ளியூருக்கு ப்ரேயருக்கு வருவாங்க. நானும் இங்கே வருவேன். பெங்களூரில் நான் மேரேஜாக இருக்கும்போது அநேக காரியங்களில் கர்த்தரிடத்துலேருந்து எங்களுக்கு ஆலோசனை பெற்று சொல்லி அநேக காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இவங்க மூலமாக கர்த்தர் செஞ்சுருக்கிறாரு. எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்திகிட்டே இருப்பாங்க. பாடல்கள்னால் நல்ல பாஸ்டருக்கு நல்லா பிடிக்கும், பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. வந்தாலும் இவங்கள வயலின் போடுங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் பாட்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துறது பாஸ்டருக்கு ரொம்ப இஷ்டம். லாஸ்ட்டாக நான் வந்திருக்கும்போது கூட 2 வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்கும்போது கூட அதுக்கு முந்தின வாரம் வந்திருக்கும்போது அடுத்த வாரம் வரும்போது உங்கள் வீட்டுக்காரங்களையும் கூப்பிட்டுட்டு வான்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல, கடைசி எங்களை அப்போ 2 பேரையும் பார்ப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு போனோம். 2 பேரும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. ஊருக்கு போயிட்டு ஒரு 15 நாள் ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எங்கள் அம்மா முடியும், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வாங்க பாஸ்டர் வீட்டுக்குன்னு. ஊருக்கு போயிட்டு நான் வாரேன், முடிஞ்சால் பார்க்குறேன்னு சொன்னாங்க பாஸ்டர். அது மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தின் மூலமாகவும் எங்களுக்கு நல்ல பாஸ்டமாகவும் சரி, அவங்க இந்த சகோதரன் எல்லோரும் சரி, எல்லாருமே நல்ல அன்பானவர்கள். பாஸ்டர் எப்போ வந்தாலும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க, அல்வா ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. இல்லை அன்போடு நேசிக்க உரிமையாய் ஒரு தகப்பனை போல் நல்ல சிறு வயதிலிருந்தே நானும் நல்ல உரிமையாய் பழகுவேன். ஒரு அப்பா போல், அவர் நல்ல மகளை போல் நல்ல இதுனாலும் என்கிட்ட சொல்லுவாங்க பாஸ்டர்.
இவ்வளோ சீக்கிரமாக இருந்து எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா எல்லாருமே, எங்கள் முழு ஃபேமிலியுமே நல்லா தெரியும். எங்கள் அண்ணன் ரொம்ப அமெரிக்காவில் இருக்கான். ரொம்ப கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டான். நம்ம குடும்பத்துக்கே இது ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு சொன்னான். எங்கள் அக்காவும் கேட்டு ரொம்ப ஷாக் ஆனாங்க. நீ உடனே போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களால வர முடியல. அவங்க நிமித்தமாக நாங்கள் வந்திருக்கோம். ஆனாலும் இந்த குடும்பத்திற்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் இன்னும் இந்த ஊழியங்களை வல்லமையாக இன்னும் நடத்துவார்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமென்.